வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் கார்ப்பரேட் வீடியோ ப்ரொடக்ஷன், ஆட் ஃபில்ம் மேக்கிங், வீடியோ மார்க்கெட்டிங், வீடியோ ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ், இந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை, அந்த பிராண்டை வெளியே கொண்டு போகணும். இதை நாம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா அச்சீவ் பண்ணுறோம். வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி, பர்டிகுலர்லி கார்ப்பரேட் வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி. தே ஆர் த ஆட் ஃபில்ம் மேக்கர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உங்களுடைய ப்ரிமைஸ்க்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் அதை கவர் பண்ணுவாங்க. த்ரூ வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. அதை ஷார்ட்ஸாகவோ இல்லை லேண்ட்ஸ்கேப் வீடியோவாகவோ எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக, இல்லை ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இதில் அடுத்த லெவலாக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் பிரிங் ஆங்கர்ஸ் வித் தம். ஓகேங்களா? அதாவது ஆங்கர்ஸ் இருப்பாங்க, ப்ரெசென்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தே ஆர் த ப்ரொஃபஷனல் ஆங்கர்ஸ். அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ அடுத்த லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. டு வாட்ச் த வீடியோ ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிவி ஆங்கர்ஸ் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமையும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி விஜேஸ்ன்னு சொல்லலாம். இவங்க அந்த அந்த ப்ராடக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை சர்வீசஸை ஷோகேஸ் பண்ணும்போதும் சரி, இந்த ஆங்கர்ஸ் அந்த வீடியோஸுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் கொண்டு வர்றதுக்காக நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ தரமாக இருக்கும். அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்த லெவலில் இன்ஃப்ளூயன்சர்ஸோட அவங்க டைஅப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணியும் மார்க்கெட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஒன் மோர் அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட உங்களுடைய வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்குங்க. சில பேர் ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ அப்படின்னு காஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு டேக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு வீடியோவுக்கு 5,000 20,000 வரைக்கும் ஆகலாம். டிபெண்டிங் அப்பான் த எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் இன் இட். நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ள வீடியோ ஷூட் எவ்வளோ நேரம் நடக்க போகுது, நீங்கள் கேட்குற வீடியோஸுடைய டைம் டியூரேஷன் என்ன, நீங்கள் ஷார்ட்ஸ் கேட்குறீங்களா, இல்லை லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் கேட்குறீங்களா, உள்ள ஆங்கர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்களா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்களா, என்ன மாதிரியான பாப்புலர் விஜேஸ் இன்வால்வ் ஆகுறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுக்கு சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மோரோவர் இது பார்த்திங்கன்னா, எதுக்காக இந்த வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். உங்களுடைய வீடியோஸ்க்கு ரீச் கிடைக்கும், நல்ல என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதுவே கூட ஒரு லீட் ஜெனரேஷன் கொடுக்குற ஒரு வீடியோவாக கூட அமையலாம். ஸோ நீங்கள் ஆட் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணும்போது, மெட்டா ஆட்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற கூகுள் ஆட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோஸை கூட நீங்கள் உங்களுடைய ஆட் கேம்பெயின்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.